Bora. எல்லாருக்கும் அவரை பற்றி தெரியும், அவருடைய நற்குணங்கள் தெரியும். அவரோடு இப்போ நெருங்கி பழகியதால் எனக்கு அந்த பாச உணர்வும் தெரியும். பொதுவாக அவர் அவருடைய இரக்க சிந்தனை அதிகம் பெற்ற மனிதர். யாராவது அவருக்கு துன்பம் என்றால் கூட மறுநாள் அதுக்காக எப்போ மாற்றுவோம் அப்படிப்பட்டவர். அவரோட நீங்க பண்ற நினைவுகள் வந்து இப்போ உங்களுக்கு ஞாபகமா இருக்கு சார்? மறக்க முடியாத ஒரு நினைவு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு நினைவு இருக்குங்களா? சொல்லலாம். நான் அவர் நேருக்கு நேர் அவருடைய அறையில் எனக்கு பிடித்துக் கொண்டு என் கட்சிக்கு வர வேண்டும், அமைச்சர்களை ஏற்க வேண்டும் சொன்ன பொழுது கூட நான் முடியாது, என் கட்சி திமுக, தலைவர் என்று நான் அழுத்த நிறுத்தமாக சொன்ன பொழுது கூட அதற்கு பிறகும் என்னை அணைத்துக் கொண்டு உங்களுடைய பலத்தை, மனோபலத்தை நான் பாராட்டுகிறேன் என்று சொன்னது மட்டுமல்லாமல் சட்டசபையில் சொன்னார், என் தம்பி துரைமுருகன் எவ்வளவு மன வலிமை படைக்கும் என்று எனக்கு தெரியும் என்று சொன்னார். இவைகள் எல்லாம் நான் மறக்க முடியாத 1000 பேருக்கு அது ஒன்று. இப்போ அவர் ஆரம்பித்த முன்னேற்ற கழகன்ற கட்சி இன்னைக்கு 4 பக்கமாக சிதறி போயிருக்கு. ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக உங்களுடைய அந்த அவங்க இஷ்டம். நான் எலெக்ஷன் இன்னைக்கு மொத்தம் பேர் கேள்வி கேட்டுருக்கு. சார், திமுக பொதுச் செயலாளராக இருக்கிறீங்க, இந்த நேரத்தில் எம்ஜிஆர் கோயிலுக்கு வந்திருக்கிறீங்க, இது ஒரு அரசியல் ஆக்கப்படமான்னு நினைக்கிறீங்களா? அரசியல் இருக்குது, அரசியல் இருக்குது. நாங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டே நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். தலைவரே சொன்னார். தலைவர் வந்து தலைவர் ரிங்டோனே எம்ஜிஆருடைய பாடல் தான் வச்சிருக்குன்னு சொல்லியிருக்காருங்க. இல்லை, நீங்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு டாக்டரேட் கொடுக்குறேன்ட்டாங்க செக்ரட்டரி தமிழ்நாட்டு சென்னை பல்கலைக்கழகத்தில். அப்படி கொடுக்கணுன்னா ஒன்றாருக்கு பழக்கணும், அதுக்கு சிண்டிகேட் பர்மிஷன் கொடுத்துருக்கணும். நான் நல்லா இருந்ததுனால ஒத்துக்க மாட்டேன்னு அந்த வசியாத்தில் திடீர்னு ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணிக்கிட்டேன். அப்படி திடீர்னு முதலமைச்சர் வர வச்சு கொடுத்துடலான்னு பார்த்தார். நாங்கள் அதுக்கெல்லாம் ஒத்துக்கலை.
நாளை காலையில் இன்விடேஷன், இன்றைக்கி ராத்திரி 12 மணிக்கு போய் தலைவரை எழுப்பணும். நான் பெரிய ராமூர்த்தி, அவர் வந்து பிடி ராஜன், பல் டாக்டர் இவங்கெல்லாம் எழுப்பணும். என்னத்துக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். அப்போ இது மாதிரி கொடுத்துருக்கிறாரு எம்ஜிஆருக்கு அந்த டாக்டரேட் கொடுக்குறாங்க. அந்த தீர்மானத்தை எதிர்க்கிறதா ஆதரிக்கிறதான்னு சொல்லும்போது 1000 கருத்து வேறுபாடு எனக்கு அவருக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். சில கருத்துக்கள் தான் வேறுபாடு இருக்கிறார். அவருக்கு டேலண்ட்டு, அவருடைய நடிப்பு தோன்றி அவருக்கு டாக்டரேட் கொடுக்கலாம், அதில் எந்த சந்தேகம் இல்லை. எனவே எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் யாரும் அதை எதிர்க்கக்கூடாது, ஆதரித்து பேச வேண்டும் சொல்லிட்டு எனக்கு சொன்னார். தர உனக்கு மிக வேண்டியவன், உனக்கு எவ்வளோ உதவி செய்திருக்கார், நீ தான் எழுந்து ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொன்னார். அதே மாதிரி அந்த சிறுவன் ப்ரப்போஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அவர் தோட்டத்தை விட்டு வெளியே வந்தார். அதுக்குள்ளே போலீஸில் மெசேஜ் போயிடுச்சு. வந்து இறங்கினோடனே என்ன வரேன்னு கேட்டார். உடனே டக்குன்னு கேட்டார். ராத்திரி போய் தலைவரை பார்த்தீங்களே, தலைவர் என்ன சொன்னார்னு தான் கேட்டார். அழகாதிக்கு சொல்கிறேன், தலைவர் என்ன சொன்னார்னு கேட்டேன். இல்லைண்ணே உங்களுக்கு தனிப்பட்ட பெரிய டேலண்ட் உண்டு கொடுக்குறான்னாரு. எனக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, நானும் அவர் ரேட்டர் அந்த கண்ணில் தண்ணி கலக்கலதான் கொட்டுது. உடனே கம்பெனி அப்படி அணைச்சிக்கிட்டு வா நம்ம அந்த பக்கம் போய் உட்காரலாம். எல்லாம் டிஃபன் சாப்பிட்டாங்க, நாங்கள் மட்டும் டிஃபன் சாப்பிடல. அவர் உடனே புரோட்டோக்காலில் அவங்கெல்லாம் போன பிறகு தான் நான் போனோம். புரோட்டோக்காலில் பண்ணால் கட்டியார் வாயை கொண்டு போய் வைத்தியத்தில் உட்கார வர பக்கத்தில் அந்த சீட்டில் என்ன உட்கார அந்த வைத்தியம் உட்கார சொல்லிட்டார். அந்த அளவுக்கு கொடுக்காது. அதனால் அதுவே இது